வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை ஆறும் நீரும். நல்ல வெயில் காலம். வழிப்போக்கர் இருவர் சாலை வழியாக சென்று கொண்டிருந்தார்கள். நடை களைப்பும் வெயில் கொதிப்பும் அவர்களுக்கு தண்ணீர் தவிப்பை உண்டு பண்ணின. சுற்றிலும் ஒரே பொட்டல். அருகில் வீடு வாசல் தோப்பு துறவு ஒன்றும் கிடையாது. என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்தார்கள். திடீரென்று அவர்களில் ஒருவர் மகிழ்ச்சியோடு பேசினார். அண்ணா, இப்போதுதான் நினைப்பு வருகிறது. வலதுகை புறமாக கூப்பிடு தூரம் சென்றால் அங்கே ஒரு ஆறு இருக்கிறது. அங்கே சென்று தண்ணீர் குடித்து களைப்பாரிய பின் திரும்பலாம். அவர் கூறிய செய்தி கூட வந்தவருக்கும் இன்பம் தந்தது. இருவரும் வலதுபுறமாக திரும்பினார்கள். சிறிது தூரம் நடந்த பின் ஆற்று மணல் பறந்து கிடப்பதை கண்டார்கள். ஆற்றை கண்டுவிட்ட குதூகலத்துடன் கொதிக்கும் மணற்சூட்டையும் பொருட்படுத்தாமல் விரைந்து நடந்தார்கள். ஆனால் என்ன ஏமாற்றம்! அந்த ஆறு வற்றி வறண்டு போய் கிடந்தது. இக்கரையிலிருந்து அக்கறை வரை எங்கும் ஒரே மணல்வெளிதான் கண்ணுக்கு தோன்றியது. தூரத்தில் கானல் தான் தெரிந்தது. இருவரும் மனமுடைந்து போனார்கள். சிறிது நேரத்தில் தண்ணீர் கிடைக்காவிட்டால் மயங்கி சோர்ந்து விழ வேண்டியதுதான். அவர்கள் நம்பிக்கை இழந்து சோர்ந்து நின்றபோது ஆடு மேய்க்கும் பையன் ஒருவன் அங்கே வந்தான். ஆற்று மணலை தோண்டினான். 2 அடி ஆழம் தோண்டிய பின் அடியிலிருந்து தண்ணீர் ஊறி வந்தது. இரு கைகளாலும் அள்ளி குடித்து விட்டு சென்றான். அதை பார்த்த வழிப்போக்கர்கள் தாங்கள் நின்ற இடத்திலேயே மணலை தோண்டினார்கள். அங்கேயும் அடியில் நீர் ஊறியது. அவர்கள் தூய்மையான அந்த நீரை பருகி துன்பம் தீர்த்தார்கள். ஆற்று தாயை போற்றி புகழ்ந்து கொண்டே நடந்து சென்றார்கள். தான் வறண்டு போனாலும் ஆறு தன் ஊற்று நீரை வழங்கி நாடி வந்தவர்களை நலமடைய செய்யும். அதுபோல நல்ல குடியில் பிறந்த பெரியோர் தாங்கள் துன்பமடைந்த காலத்தும் நாடி வந்தவர்க்கு நன்மை செய்வார்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.